நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு வாலிபர்களுக்கான இளைஞர்களுக்கான 20 விதிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் இளைஞர்கள், அதாவது நீங்கள் ஒரு 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பின்பற்ற வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 20 விதிகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது விதி, காதலுக்கும் காமத்துக்குமான வேறுபாட்டை அறிந்துகொள். ஸோ பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எல்லாருனாலையும் வந்து பொதுவாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு டாப்பிக்கை வந்து வளர்ந்து இருக்கிறது. பொதுவாக வந்து காதலுக்கும் காமத்துக்கும் ஏன் வேறுபாட்டை இந்த வயசில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வயசில் காதல் வயப்படுவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உண்மையான காதல் எது, காமம் எது, நமக்குள்ளே என்ன உணர்வுகள் ஏற்படுது அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே வந்து வேறு வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விதி, தனிமையில் படம் பார்க்க செல். அதாவது நீங்கள் தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும். அது வந்து இப்போது பொதுவாக வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் தனிமையில் வந்து பண்ணி பழகுங்க. எதற்காக அப்படின்னா, நீங்கள் தனிமையில் பண்ணும்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கூட்டத்தோடு நீங்கள் பண்ணுறதை விட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பெர்ஸ்பெக்டிவை, நிறைய பார்வை கோணங்களை அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து மற்றவங்களில் இருந்து உங்களுடைய மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். இதே வந்து கூட்டத்தோட கும்பலாக வந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கும். இன்னொரு காரணமும் இருக்குது. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜானர் பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மூவிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்குது, அல்லது படங்கள் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கூட யாருமே வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் தனிமையில் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நீங்கள் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது விதி, ஆபாச படங்களை பார்த்து காமத்தை கற்றுணர நினைக்காதே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பாலுணர்வு பாடம் அப்படிங்கிறத வந்து இந்த படங்களை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை முதல்ல கட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற படங்களில் காமிக்கிற விஷயங்கள் வேறு, உண்மையான காமம் அப்படிங்கிறதோ பாலுணர்வோ அப்படிங்கிறதோ வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள். ஸோ அதை பார்த்து நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், இதை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுலேருந்து தூக்கி போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட இந்த காம படங்கள், இந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு பல கோணத்தில் தப்பான அபிப்பிராயங்களை, தப்பான விஷயங்களை, உண்மை இல்லாத விஷயங்களை, ப்ராக்டிக்கலாக சாத்தியமில்லாத பல விஷயங்களை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுனால நீங்கள் ரியாலிட்டியிலிருந்து ரொம்ப வேறுபட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். அதில் இருக்கிற விஷயங்களை வாழ்க்கையில் நாம் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் இல்லாத பட்சத்தில் நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நமக்குள்ளே வந்து உருவாகிவிடும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டுரும். இந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். நான்காவது விதி, உன் நண்பனின் பழைய காதலியை காதலிக்காதே. பெரும்பாலும் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற இந்த வயசில் இருக்கக்கூடிய சில பேருக்கோ இப்போது பல பேருக்கோ நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு நட்பை உருவாக்கிக்கிறது, ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. நண்பர்களே, இந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பை வந்து முறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும், அல்லது வேறு வேறு விளைவுகளை வந்து உருவாக்குறதுக்கு இது காரணமாக அமைந்துவிடும். இந்த தவறை செய்யாதீர்கள். ஐந்தாவது விதி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள். செம்மறி ஆட்டை போல் இராதே. இப்போது கரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த அப்டேட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் அவங்க பின்னாடி ஒரு ஃபாலோவராக, ஒரு செம்மறி ஆடு மாதிரி நீங்கள் மாறி போய் விடுவீர்கள். ஸோ ஸ்டே அப்டேட்டட். ஆறாவது விதி, நகைச்சுவை உணர்வை கொண்டிரு, ஆனால் உன் இலக்குகளையும் கனவுகளையும் குறித்து ஏளனம் பேசாதே. நீங்கள் வந்து ரொம்ப காமிக்கலாக வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஃபன்னாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப நல்ல ஜோக் அடிக்கணும், அந்த ஹியூமர் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அதற்காக
நீங்கள் படிக்கிற விஷயத்தை பற்றியோ, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை தொழில்களை பற்றியோ, உங்களுடைய எதிர்காலம் பற்றியோ, உங்களுடைய இலக்குகள் பற்றியோ ஏளனமாக பேசாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான்லாம் எங்கே இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாரும் எல்லாத்த மாதிரி தான் எனக்கு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடிக்கு கூட, ஒரு சாதாரணமாக ஒரு நகைச்சுவையாக கூட இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசாதீங்க. 7வது விதி, உன்னை எரிச்சலூட்டும் மனிதர்களை குறித்து அறிந்து கொள். ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? ஸோ நம்மளை எரிச்சலூட்டுற மனிதர்கள் அப்படின்னு வரும்போது நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இவங்களாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணுறாங்க, நமக்கு டென்ஷன் பண்ணுறாங்க, நம்மளை கோபப்படுத்துகிறாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லைங்களா? நண்பர்களே, இவங்க என்னை வந்து இவங்க டென்ஷன் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இதை ஏன் வந்து சொல்லணும் அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேளுங்க. அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது இன்டைரக்டாக உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். 8வது விதி, கேலி கிண்டல் கொடுமைக்காரர்களுக்கு எதிர்த்து நில், ஆனால் ஒரு முறை மட்டுமே. நீங்கள் வந்து யாராவது ஒரு புல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களை வந்து காயப்படுத்துறது, மற்றவங்களை துன்பப்படுத்துறது, அல்லது அந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது சில விஷயங்களை வந்து செய்யும்போது எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதுக்கு எதிர்த்து நின்று இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சரியான ஒரு தருணம் வரும், ஒரு சரியான ஒரு நேரம் வரும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணம் வரும்போது அந்த நேரத்தில் எழுந்து நில்லுங்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிர்த்து பேசுங்க. என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆனால் ஒரு முறை மட்டுமே செய்யுங்க, எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி செய்யும்போது உங்களுடைய ரெப்புடேஷனை, உங்களுடைய மரியாதையை நீங்கள் வந்து கூட்டுறீங்க. நீங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த இடத்துல நீங்கள் ஆகிறீங்க. 9வது விதி, உன்னை விட வலிமையில் குறைந்தவர்களை கேலி கிண்டல் அல்லது கொடுமை செய்யாதே. சேம், உங்களை விட வலிமையில் குறைஞ்சவங்க, உங்களை விட பொசிஷனில் குறைஞ்சவங்க, உங்களை விட பவரில் குறைஞ்சவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து என்றைக்குமே வந்து ஒரு புள்ளி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு புள்ளியாக இருக்காதீங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. அவங்கள அப்படியே வந்து விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு இன்செக்யூரான ஒரு ஃபீலிங்கான ஒரு அர்த்தம் அது. எனக்கு கீழே இருக்கிறவங்கள வளர விடக்கூடாது, எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் கீழே வச்சுருந்தேன் அப்படின்னா தான், அல்லது அவங்கள வந்து நான் ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய உளவியல் ரீதியாக எனக்கு எதுவும் வந்து சம்திங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள, அது வீக் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, அது பொசிஷனில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாதீங்க. 10வது விதி, நன்றாக கதை பேச கற்றுக்கொள். அது என்னது கதை பேசுகிறது அப்படின்னா, கதை சொல்கிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது வந்து, இப்போ நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஜாக்மா அவருடைய ஸ்டோரி சொல்கிறாரு, இன்டர்வியூவில் பேசுகிறாரு, இலான் மஸ்க் பேசுகிறாரு, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸ்டோரி டெல்லிங், அதாவது அவங்களுடைய கதைகள் மூலமாகவோ, அல்லது அவங்களுடைய நிறுவனத்தை பற்றின கதைகள் மூலமாகவோ, அல்லது அவங்களுடைய ப்ராடக்டை பற்றின கதைகள் மூலமாகவோ அவங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோரி டெல்லிங் ரூல்ஸ் த வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்தை கதைகள் ஆட்டி படைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கதைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மக்களுடைய எமோஷன்ஸோடு விளையாடக்கூடிய சில விஷயங்கள். அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதைகள், இன்டர்வியூஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் தி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற இந்த திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும். அதாவது கதை சொல்கிறது இல்லை இந்த இடத்துல. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்ல வர கருத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, கதைகள் மூலமாக வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், தி ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். இந்த 2 விஷயங்களை நீங்கள் செய்ய முடிஞ்சால், நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டா, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து அன்கவர் பண்ணுவீங்க. 11வது விதி, உடல் தூய்மை மிகவும் முக்கியமானது. உடல் தூய்மை அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் முடி எப்படி பராமரிக்கிறீங்க, நீங்கள் ஷேவ் பண்ணுற அந்த விஷயங்கள், இந்த க்ரூமிங் அப்படின்னு சொல்லப்படுறது, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க
பொதுவாலும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து அக்கறை செலுத்துவது கிடையாது. கரெக்டாக உங்களுடைய முடிகளை வந்து பராமரிக்கிறது கிடையாது, உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து பராமரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டரை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக, ஒரு கரெக்டாக எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உடல் தூய்மை, இந்த க்ரூமிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி நிறையா தமிழில் கூட நிறையா யூடியூபர்ஸ் வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன விஷயமா பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி க்ரூமிங்கை வந்து மேனேஜ் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து ஃபேஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி நம்ம தமிழ் யூடியூப்லேயே இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அந்தந்த ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய யூனிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 12வது விதி, நீ திருமணம் செய்யும்போது அப்பெண்ணை மட்டுமல்ல அப்பெண்ணின் குடும்பத்தையே திருமணம் செய்கிறாய். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை மட்டும் கிடையாது. இப்போ சப்போஸ் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பையனை மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இவன் இந்த பொண்ணோட அப்பாவோ இந்த பையனோடைய அப்பாவோ அல்லது அவங்க வந்து இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அதனால் இந்த பொண்ணோ இந்த பையனோ அப்படி நடந்துக்குது இப்படி நடந்துக்குது அப்படிங்கிற நிறைய கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து முக்கியம். எப்போவுமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத தாண்டி பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருமணத்துக்கு முன்பதாகவே அந்த ஃபேமிலி, அந்த பேக்ரவுண்ட், அந்த விஷயங்களை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. 13வது விதி, எப்பொழுதும் குறை மற்றும் முறையீடு செய்து கொண்டே இருக்காது. எப்போவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், நான் வந்து எனக்கு எந்த உதவியுமே இல்லை, எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் விதமான ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய சூழல்களை பற்றி எல்லாத்த பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா மட்டும் போதும். எல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும், இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மைண்ட் செட் இதை நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். 14வது விதி, சரியானவைகளால் ஈர்க்கப்படு, தவறான அல்லது எல்லாவற்றாலும் ஈர்க்கப்படாது. இந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆகிறது அப்படின்னா, இப்போது சில பேர் ஒரு நண்பர் இருக்கிறாங்க, அல்லது நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு பார்க்க யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வச்சுருக்கிற பொருட்களை பார்த்து, அவங்க வச்சுக்கிற காரை பார்த்து, அவங்க வச்சுக்கிற பைக்கை பார்த்து, அவங்க போட்டிருக்கிற நகைகளை பார்த்து, உடைகளை பார்த்து, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக சரியான இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அது எப்படின்னா, ஸோ இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ஒரு நாலேஜபிளாக இருக்கிறாங்க, இவங்க எப்படி இத்தனை அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இவங்க எப்படி அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டாங்க, இவங்க எப்படி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இம்ப்ரெஷன் இன்ஸ்பைரேஷனாக இருக்கணும். அவங்க வச்சிருக்கிற அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடாது. நண்பர்களே, நீங்கள் வெற்றியாளர்களாக உங்களுடைய துறையில் உங்களுடைய திறமைகளை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வழி மாறி போய்விடுவோம். 15வது விதி, உன்னை விட மேலே உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் அவர்களிடம் அதிகம் பேசுவதை விட கேட்க முற்படு. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, நம்மளை விட அது எந்த அளவாக இருந்தாலும் சரி, ஒரு 4 படி மேலே இருந்தாலும் சரி, அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தில் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு மேலே ஒரு 4 படி, ஒரு படி மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது அவங்கக்கிட்ட நாம் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக நம்முடைய நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஸோ இந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 16வது விதி, நினைவில் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்த பாணியை பின்பற்று. ஒரு யூனிக் ஸ்டைல், அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுல இருந்து, உங்களுடைய க்ரூமிங்கில் இருந்து,
எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். எதற்காக அப்படின்னா, நீங்கள் யூனிக்காக இருக்கும்போது அதுவே உங்களை ஒரு அடையாளமாக தனித்தன்மையாக எடுத்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேர் மக்களுடைய மனசில் பதிவாகி இருப்பது, உங்களுடைய உருவம் பதிவாகி இருப்பது ரொம்ப முக்கியம். அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, யூனிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக. 17வது விதி, உன் ஆசைகள் மிகப்பெரிய கனவுகள் குறித்து குற்ற உணர்வு கொள்ளாதே. சில பேருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கும், சரி பெரிய ஆசைகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது யாராவது அதற்கு எதிரான அதற்கு தவறான கருத்துக்களை வந்து சொல்லும்போது, சில விஷயங்களை பற்றி சொல்லும்போது, இப்படிலாம் ஆசைப்படுற பார்த்தியால அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, பேராசைப்படக்கூடாது தம்பி, ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது, ஆமாம் நம்ம கொஞ்சம் பெருசாக தான் ஆசைப்படுறோமோ, அது கொஞ்சம் தப்பு தான் போல் இருக்குது, இவ்வளோவெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, இவ்வளோவெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்வை என்றைக்குமே ஏற்படுத்தாதீர்கள். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லட்டும், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய இலக்குகள் உங்களுக்கு பெருசு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. யாருமே இது தவறு அது தவறு அப்படின்னு சொல்வதற்கு அனுமதிக்காதீர்கள். சரியான கருத்துக்களை உள்வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான குற்ற உணர்வை ஏற்படுத்துகிற கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். 18வது விதி, சில நேரத்தில் சிலரை பிரிய நேர்ந்தால் மனதளவில் அதற்கு தயாராக இரு. இதற்கு விளக்க கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். 19வது விதி, எப்பொழுதும் பணத்தை கையிருப்பு வைத்திரு. எப்போவுமே உங்களுடைய கையில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுடைய தேவைக்கு கையிருப்பு வைத்திருங்கள், சேவிங்ஸில் வச்சுருங்க. 20வது விதி, நீ வாங்கும் பணத்தை விட உனது சிறந்த செயலை வேலையை வெளிப்படுத்து. இது வந்து எஃபோர்ட் ப்ளஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். அதாவது எஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது, உங்களுடைய ஆட்டிடியூடை அந்த எஃபோர்ட்டில் வெளிப்படுத்தணும். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அது வந்து உங்களுடைய எஃபோர்ட். நீங்கள் வந்து ஒரு எஃபோர்ட்டு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த எஃபோர்ட்டோட உங்களுடைய ஆட்டிடியூடை வந்து கலந்து கொடுங்க. இந்த ஒரு வேலையை இவங்க கிட்ட கொடுத்தா இது இப்படி வரும்பா, பெஸ்ட்டாக வரும், இவங்க இதை சூப்பராக பண்ணுவாங்க, இதை இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய ஆட்டிடியூடில் இருக்குது. அந்த ஆட்டிடியூடை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அல்லது உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. அதிகமான வேல்யூவை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுங்க. இந்த எஃபோர்ட் ப்ளஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஃபார்முலா உங்களை மற்றவங்களில் இருந்து வித்தியாசமாக காமிக்கும். தனக்கு மட்டும்தான், தனக்கு வருமானம் கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செயலை செய்து முடித்து விட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியில் உங்களை தனி ஒருவனாக காமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எஃபோர்ட் ப்ளஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. நண்பர்களே, இந்த 20 விதிகளில் எந்த விதி உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சோ, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ, அந்த விதிகளை பற்றி கொஞ்சம் திரும்ப யோசிச்சு பாருங்கள். அந்த விதிகளை விட்டுறாதீங்க. எந்த ஒரு பாயிண்ட், எந்த ஒரு கோட், எந்த ஒரு ரூல், எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் உங்களை டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணுதா, இது உங்கள் மைண்டை வந்து டச் பண்ணுதா, டக்குன்னு இடத்துல நில்லுங்க, அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கானது. நீங்கள் 1000 விஷயம் கேட்கலாம், ஆனால் ஒரு விஷயம் உங்களை வந்து நிற்க வைக்குது அப்படின்னா அதற்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை சிந்தியுங்கள், அதை யோசியுங்கள், அதை தியானியுங்கள். நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.